ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பச்சை வேர்க்கடலை முழு நிலக்கடலை இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா உடச்சி எடுத்துட்டேன் 2 கையளவுக்கு. அதை ஒரு நாள் நான் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்மில் வச்சு எண்ணெய் சட்டியில் லேசாக வறுத்துக்கலாம், ஒரு 5 நிமிஷம் போல். இது பச்சைக்கடலை லேசாக படப்படன்னு வெடிக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நம்ம நிலக்கடலை கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி மொறுன்னு இருக்காது. ஆனால் சட்னிக்கு தான் இது போதுமான அளவு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய், 20 போல் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கும் போது இன்னும் வாசனையாக இருக்கும். வதக்கிட்டு ஒரு பழமான தக்காளி பெரிய சைஸாக எடுத்துருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கொட்டை புளியும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவினது ஒரு மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை அது கூட அந்த ஹீட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் இது எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறப்பும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கிட்டேன். தேவைப்பட்டால் உளுத்தம்பருப்பு கூட தாளிச்சிக்கலாம். இது இட்லி, தோசை, கிச்சடி, பொங்கல் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.